ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய 230 வோல்டேஜ் வச்சு இந்த எல்இடி வந்து பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இந்த எல்இடி பிளிங்க் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து 5 வோல்ட் தேவை. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து டேரக்ட் கரண்ட் தேவை. வீட்டிலேருந்து வரக்கூடிய 230 வோல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆல்டர்னேட் கரண்ட், அதாவது ஏசி. நமக்கு இந்த எல்இடி பிளிங்க் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து டிசி தேவை. ஸோ 230 வோல்ட் ஏசியை எப்படி 5 வோல்ட் டிசியாக மாற்ற போகிறோங்கிறத பற்றி தான் இந்த பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ இது 230 வோல்ட்டை 5 வோல்ட்டாக மாற்றுறதுக்கான சர்க்யூட் டயக்ராம் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு 230 வோல்ட்டை 5 வோல்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 230 டேரெக்டாக 5 வோல்ட்டாக மாற்றுறதுக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம அவைலபிள் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி 5 வோல்ட்டாக மாற்றினா அது ஏசியாக தான் இருக்கும், டிசியாக வராது. ஸோ எனக்கு வந்து 230 வோல்ட்டு 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 12 வோல்ட்டாவோ 9 வோல்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 230 வோல்ட்டை வந்து இந்த சிம்பிள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கான சிம்பிள். ஸோ 230 வோல்ட்டை 12 வோல்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து 230 வைண்டிங் இருக்கும், இந்த இடத்துல 12 வைண்டிங் இருக்கும். தான் ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே நடக்கக்கூடிய சர்க்யூட். ஸோ எனக்கு வந்து இதில் 230 12 வோல்ட்டாக மாற்றணும்னா இது என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இப்போ எனக்கு 230 கம்மி பண்ணி கொடுக்குது, அதனால் இது வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதே 12 வோல்ட்டை 230 மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கான கான்செப்ட். இப்போ எனக்கு நான் இதை 230 வந்து 12 வோல்ட்டாக மாற்றினாலும் அந்த 12 வோல்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 12 வோல்ட் ஏசியாக தான் இருக்கும். ஸோ இன்னும் வந்து எனக்கு வந்து டிசியாக மாறல, ஏசியாக தான் இருக்கும். ஸோ ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணணும், ஏசியை வந்து ஏசி டு டிசியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்டிஃபையர் இருக்குது. ஸோ ரெக்டிஃபையர் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ரெக்டிஃபையர் இருக்குது. ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஹாஃப் வே ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் சைக்கிள்ஸ் மட்டும்தான் எடுக்கும், நெகட்டிவ் சைக்கிள் எடுக்காது. ஸோ இப்போ வந்து எனக்கு அதனால் ப்ராப்பரான டிசி கிடைக்காது. ஃபுல் வேவும் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணோம்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஏசியை வந்து டிசியாக வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டயோடு மூலமாக தான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் லாஸ்ட் ஒரு பார்ட்டில் வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸுக்கு என்னென்ன சிம்பிள்ஸுங்கிறத போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இந்த இது எல்லாமே நம்ம ஒரு சர்க்யூட் டயக்ராமில் எல்லாமே சிம்பிள்ஸாக தான் இருக்கும். இந்த சிம்பிள் வந்து டயோடுக்கான சிம்பிள். ஸோ ஒரு இதை போட்டு நம்ம இப்படி பண்ணியிருக்கிறது வந்து டயோடுக்கான சிம்பிள். டயோடில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ரெடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 4 டயோட்ஸ் தேவை. அந்த 4 டயோட்ஸையும் நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 2 டயோடு வந்து ஒரு எண்டு பாசிட்டிவ் எண்டும் ஒரு சைடு கனெக்ட் பண்ணுற மாதிரியும் நெகட்டிவ் இன்னொரு சைடு கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டயோட வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். மற்ற 2 எண்டையும் இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி நம்மகிட்ட இருக்க இப்போ இந்த 12 வோல்ட் ஏசி வந்து எனக்கு வந்து 12 வோல்ட் டிசியாக மாறிடும். ஸோ இப்போ நான் டிசி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எனக்கு கரெக்டான வந்து ஏசி வந்து டிசி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஸோ அதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரான அந்த ஸ்பேஸ் எல்லாம் கேப் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணி ப்ராப்பரான கிளியர் வந்து டிசியை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஓகே, எனக்கு இப்போ 12 வோல்ட் கிடச்சிச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து எல்இடி மறுபடியும் நமக்கு பிளிங்க் ஆகணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா 5 வோல்ட்டு தான் தேவை. ஸோ அந்த 5 வோல்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலேட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா 7805 ரெகுலேட்டர் இருக்குது. ஸோ 12 வோல்ட் எனக்கு இப்போ வந்து 24 வோல்ட் வருது, இல்லை வேறு ஏதாவது வோல்டேஜ் வரும்னா 7812 யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 12 வோல்ட் கிடைக்கும். இதில் வந்து 7805 யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 05 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வோல்ட்டை மீன் பண்ணுது. ஸோ 7805 ரெகுலேட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலேட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 3 எண்ட் இருக்கும். ஒன்று வந்து இன்னொன்று செகண்ட் இருக்கிறது வந்து கிரவுண்டு, தேர்ட் இருக்க பின் வந்து அவுட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட் வோல்டேஜை கொடுத்துக்கணும். இன்புட் வோல்டேஜ் நம்ம எவ்வளோ 12 வோல்ட் டேரெக்டாக வருது, அந்த 12 வோல்ட் வந்து இதுக்கு போயிடுது. இப்போ செகண்ட் பின் வந்து கிரவுண்டுக்கு போயிடும், தேர்ட் பின்லேருந்து அவுட்புட் வரும். இப்போ இந்த அவுட்லேருந்து எனக்கு 5 வோல்ட் வந்து கிடைக்கும், 5 வோல்ட் டிசி கிடைக்கும். ஸோ அந்த 5 வோல்ட் டிசிலேருந்து டேரெக்டாக இன்னொரு சம் நாய்ஸ் இருக்கனால ஒரு கெப்பாசிட்டர் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெப்பாசிட்டர் போட்டதால அந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். கெப்பாசிட்டருடைய மெயின் ஒர்க் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் தான். அந்த வரக்கூடிய ஸ்டோரேஜை வந்து சார்ஜ் பண்ணி அதை டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து எல்இடி பிளிங்க் ஆகிறதுக்கு எல்இடிக்கு 2 எண்ட் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ். அந்த பாசிட்டிவ் எண்ட் எடுத்து நம்ம வந்து 7805 உடைய பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ் எடுத்து கிரவுண்ட்லையும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆரம்பிச்சிடும். இந்த எல்இடி தான் பிளிங்க் பண்ணணும் கேட்டால் கிடையாது. 5 வோல்ட் நமக்கு இப்போ டிசி கிடச்சிருச்சு. இந்த 5 வோல்ட் டிசியில் என்னென்ன இது காமன் ஒர்க் ஆகுமோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சர்க்யூட் பார்த்துட்டோம். இப்போ வந்து ரியலாக இது எப்படி ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுங்கிறத ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு இது என்னென்ன காமன்ஸ் தேவைன்னா நான் இப்போ ஒரு பிரெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட்டுக்கான ஒரு எல்இடி, நெக்ஸ்ட்டு வந்து 7805 ரெகுலேட்டர், அதுக்கப்புறமா 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன், கெப்பாசிட்டர், இப்போ கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் சர்க்யூட்டில் இருக்க மாதிரி நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரெட் போர்டோடைய கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும். பிரெட் போர்டோடைய கனெக்ஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் பிரெட் போர்டுக்குள்ளே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து வியூ பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷனுக்கு வாங்க. ஓகே, இது நம்ம
கொடுத்துக்கலாம். எனக்கு பிரிட்ஜு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா பிரிட்ஜ் ரெடி பண்ணேன். இப்போ இந்த 2 எண்டும் பாசிட்டிவ், டயோடோடைய பாசிட்டிவ் 2 எண்டும் இந்த எண்டில் ஜாயிண்ட் ஆகுது. இந்த எண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டயோடோடைய 2 நெகட்டிவ் எண்டும் ஜாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம பிரிட்ஜ் ரெடி பண்ணிட்டோம். மற்ற காம்பவுண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல நான் இப்போ 705 ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் கெப்பாசிட்டர், எல்இடி. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்டிங் ஒயர்ஸ் மூலமாட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் போர்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டயோடை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணுறேன். டயோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 நெகட்டிவ் எண்ட்லேருந்து பாசிட்டிவ் கிடைக்கும், பாசிட்டிவ் எண்ட்லேருந்து நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான சைடில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் 2 எண்ட் இருக்கும். அதில் எந்த எண்டை வேணால் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அங்கேயும் கனெக்ட் பண்ணும்போது எந்த ஒயர்ஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்மரோட வந்து டயோடோட கனெக்ட் பண்ணிட்டேன், பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட. ஓகே, ஏன்னா மற்ற சைடு வந்து இப்போ அங்கே இந்த சைடு பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு 2 பாசிட்டிவ் சைடு இருக்குது. பாசிட்டிவ் சைடில் இருந்து நெகட்டிவ் கிடைக்கும். நான் அப்போ அதை எடுத்து ஒரு சைடில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நெகட்டிவ்காண்டி. ஸோ நமக்கு நிறைய நெகட்டிவ் தேவைப்படுது. எல்இடிக்கும் நெகட்டிவ் தேவைப்படுது, 705க்கும் நெகட்டிவ் வேணும். ஸோ எல்லாத்துக்கும் நெகட்டிவ் வேணும். ஸோ அதனால் வந்து கிரவுண்டு தேவைப்படுது. ஸோ நெகட்டிவ் மீன்ஸ் நான் கிரவுண்டை தான் மீன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாசிட்டிவ் தேவை. பாசிட்டிவ் எண்ட்லேருந்து நான் பாசிட்டிவ் மீன்ஸ் எனக்கு 9 வோல்ட் 12 வோல்ட் எனக்கு வந்து டிசி கிடச்சிரும். ஸோ அந்த டிசியை வந்து நான் 12 வோல்ட் டிசியை டேரெக்டாக தூக்கி இந்த 7805 உடைய ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு பின் தான் நான் எதாவது மீன் பண்ணுறேன் அப்படின்னா 780 உடைய ஃபஸ்ட்டு பின் மொத்தம் 3 பின் இருக்கும். செகண்ட் பின் நமக்கு வந்து கிரவுண்டு கிடைக்கும். ஸோ அந்த செகண்ட் பின் எடுத்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கிரவுண்ட் நான் ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு கெப்பாசிட்டர் இருக்குது. கெப்பாசிட்டருடைய நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லா கிரவுண்டையும் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லை உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்தே ஷார்ட் பண்ணி விடனாலும் விட்டுக்கலாம். இல்லை டேரெக்டாக நமக்கு டயோடோடைய நெகட்டிவ் கூட சேர்த்து அடிக்கிறனாலும் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒயர்ஸ் வந்து தனித்தனி எடுக்கணும்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருக்கேன். எல்இடியோட நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கிறது எல்இடியோட பாசிட்டிவ், செகண்ட் இருக்கிற எல்இடி நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ் கிரவுண்டு கூட கொடுத்தேன். இப்போ நான் எல்லா கிரவுண்டையும் வந்து ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ டயோட்லேருந்து எடுத்து எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணிட்டேன். ஓகே, எல்லா நெகட்டிவ் ஷார்ட் பண்ணிட்டேன். பாசிட்டிவ் எடுத்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் மட்டும் கனெக்ட் ஆகாமல் இருக்குது. கெப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து டயோடைய பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சர்க்யூட் கனெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு மட்டும் லைட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டயோடு எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். டயோடை பொறுத்த வரைக்கும் ஒரு டயோடு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 4 டயோடை நான் கனெக்ட் பண்ணி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 4 டயோட்லேருந்து எனக்கு டயோடுடைய நெகட்டிவ் கனெக்ட் ஆகிற எண்ட்லேருந்து எனக்கு பாசிட்டிவ் சைக்கு கிடைக்கும். பாசிட்டிவ் சைடாக கனெக்ட் ஆகிறதுலேருந்து நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் எடுத்து டேரெக்டாக வந்து நான் ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து எல்லாத்துக்குமே நெகட்டிவ் இது கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு 705யும் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கிரவுண்டு, எல்இடி, தென் வந்து கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே நெகட்டிவ் கொடுத்து இன்னொரு கெப்பாசிட்டி மட்டும் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் பண்ணலான்னு பிரச்சனை இல்லை, நமக்கு ஒர்க் ஆகும். நான் இப்போ ஒர்க்கிங் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருடைய டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மருடைய கனெக்ஷன் எடுத்து 2 இதுலேயும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருடைய இன்னொரு 2 எண்ட்லையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் பண்ணுறேன். நமக்கு வந்து எப்படி எல்இடி பிளிங்க் ஆகுதாங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் டேரெக்டாக வரக்கூடிய நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய 230 வோல்ட் ஏசியிலேருந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஏசியை வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே,
எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்இடிக்கு வந்து பாசிட்டிவ் மட்டும் கொடுக்கல. ஸோ எனக்கு வந்து டேரெக்டாக பாசிட்டிவ் மீன்ஸ் 7805 எல்இடிக்கு வந்து நான் பாசிட்டிவ் கொடுக்குறேன். ஸோ இதான் நம்மளுடைய ஃபைனல் கனெக்ஷன். ஓகே எல்இடி பிளிங்க் ஆகிடுச்சு. நாங்கள் 230 ஏசி வந்துருச்சு. 230 ஏசி இருந்துச்சு. அதை வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலமாக நம்ம வந்து 230 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலமாக 12 வோல்ட்டாக மாற்றணும். அந்த 12 வோல்ட்டை வந்து ஏசியாக இருந்தது டிசியாக மாற்றதுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் 12 வோல்ட்டு டிசியை வந்து 5 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணோம். சம் நாய்ஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை நம்மளுடைய அவுட்புட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.